ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜித் யாக்ஸ் மகளிர் மட்டும் டூர். அதுதான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம். வாங்க எந்தெந்த இடங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் சுற்றி பார்த்தோன்றதை கண்டினியூவாக பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு 12 பேர் லேடிஸ் மட்டும் திருவண்ணாமலை சுற்றி பார்க்கலான்ட்டு பிளான் பண்ணோம். அதுக்காக நாங்கள் ஒரு வேனை புக் பண்ணோம். அந்த வேன் 5 மணிக்கு தான் வரப்போகுது. இருந்தாலும் 1 மணிக்கு ஒரு தடவை, 2 மணிக்கு ஒரு தடவை, 3 மணிக்கு ஒரு தடவை எழுந்து நான் டைம் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு வழியாக 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு மேக்கப் போட்டுட்டு கீழே வரத்துக்கு 5:30 ஆகிடுச்சின்னே சொல்லலாம். எப்பயுமே இந்தியன் பங்க்சுவாலிட்டி அப்படின்னும் பொழுது 5 மணிக்கு கிளம்பணுன்னா எப்படியும் 6 மணிக்கு தான் கிளம்புவோம். ஸோ ஒரு வழியாக 5:30 நாங்கள் வேனில் கிளம்பிட்டோம். முதல்ல நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா கன்னியம்மன் ஆலயம் நம்ம மணப்பாக்கத்தில் இருக்குது. பாலாறு கரையில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு தான் போகணும். இங்கே நாங்கள் போகும்பொழுது 6 மணி ஆச்சு. 5:30லேருந்து ஒரு 6:45 ஆகிடுச்சு. இங்கே போன பிறகு தான் தெரியும் 9 மணிக்கு தான் கோவில் திறப்பாங்கன்னுட்டு. சரி, நாங்கள் எடுத்துகிட்டு போன தேங்காவை வெளியிலேயே உடைச்சிட்டு கற்பூரம் காட்டிட்டு எல்லாருமே அடுத்த கோவிலை நோக்கி கிளம்பிட்டோம். ஏன்னா தான் வெள்ளிக்கிழமை சுவாமியை பார்க்காம போனது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் ஆலயங்கள் எல்லா ஆலயங்கள்லேயும் 6 மணிக்கு பூஜை துவங்கி தரிசனம் கிடைக்கும். அந்த ஒரு கணக்கில் தான் நாங்கள் மணப்பாக்கம் கன்னியம்மன் தரிசிக்க போனது. ஆனால் அவங்க எப்பயுமே நாங்கள் 9 மணிக்கு தான் தரப்போனது எங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகலான்னு யோசித்தப்ப வட பழனி பார்த்துருப்போம், தென் பழனி பார்த்துருப்போம். ஆனால் நடு பழனி அது யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த கோவில் போகணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஏற்கனவே வட பழனி நான் தரிசிச்சிருக்கேன். தென் பழனி அடிக்கடி இங்கே நான் பார்க்கக்கூடிய கோவில் தான். நடு பழனி அங்கே நிறைய விசேஷமான விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி, அந்த கோவிலை தரிசிப்போம். முதல் இடமே இறங்கின உடனே இங்கே கன்னியம்மனை தரிசிக்க முடியல. இருந்தாலும் உள்ளே இருக்க அம்மனை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த கோவிலை காட்டணும், அதுக்காக தான் இந்த கோவிலை நான் ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணி வந்தது. போகிற வழியில் இருக்க ஒவ்வொரு ஆலயத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மணப்பாக்கம் கன்னியம்மன் நாங்கள் இங்கே வெளியிலேருந்தே தரிசிச்சுட்டு கிளம்பிட்டோம். அடுத்தபடி நாங்கள் பிளான் பண்ணி போன இடம் நடு பழனி. ஸோ வந்ததுக்கு இந்த கன்னியம்மன் வாசலில் நின்றுட்டு எல்லாம் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த மணப்பாக்கம் கன்னியம்மன் எத்தனை பேருக்கு குல தெய்வமாக இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச அம்மன்னா இந்த கன்னியம்மன் சொல்லுவோம். ஸோ அடுத்தது நாங்கள் பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்கில் கொண்டு போன காஃபி எல்லாம் வச்சு குடிச்சிட்டு கொஞ்சம் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு நடுப்பழனி நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எப்பயுமே இதை மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மகளிர் மட்டும் நம்ம போகிறோன்னும் பொழுது அந்த ஒரு நாள் முழுக்க இந்த வீடு, சமையல், 10 பாத்திரம், துணி துவைக்கிறது இதெல்லாம் மறந்து ஒரு நாள் இருக்கிறது ரொம்ப ஒரு ஜாலியான விஷயந்தான். ஸோ அடுத்தது நாங்கள் பார்த்திங்கன்னா நடுப்பழனி நோக்கி வந்தாச்சு. ஸோ அங்கே தான் நம்ம சாமி பார்க்க முடியல, 9க்கு தான் திறப்போம் அப்படின்ட்டாங்க. இந்த பெருங்கரணையில் இருக்கிற தண்டாயுதபாணி இந்த முருகரை தரிசிக்க தான் வந்தோம். முக்கியமாக மலேசியாவில் இருக்க முருகரை இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம தங்க நிறத்தில் 42 அடியில் தரிசிக்க முடியும். இது நான் கேள்விப்பட்டதோட சரி, இப்போ தான் முதல் முறை தரிசிக்க போகிறேன். சரி, நம்ம தரிசிக்கிறதோட நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு தரிசிக்கிறோன்னும்போது இன்னுமே சிறப்பாச்சே. மேலேயே வேனு, காரு எல்லாம் போகும்னாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேட்டை போட்டு பூட்டி வச்சுருக்காங்க. ஸோ முடிஞ்சவங்க மேலே ஏறி போய் பார்த்தோம், கொஞ்சம் முடியல அப்படின்றவங்க கீழே இருந்துட்டாங்க. இதுவும் கொஞ்சம் ஏமாற்றமான விஷயந்தான். ஸோ படி ஏற முடிஞ்சவங்க ஏறி போகலாம். அதிகமான படிலாம் எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 40, மேலே ஒரு 10, மொத்தமே ஒரு 50 படி தான் நம்ம ஏறணும். ஆனால் இங்கே வாசலில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 108 படின்னு சொல்லிட்டாங்க. இதனாலே பாதி பேர் கீழே இருந்துட்டாங்க. சித்தரால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயம் இந்த ஆலயம். சித்தரோட கனவில் இந்த மலையில் எனக்கு ஒரு கோவில் கட்டு அப்படின்னு சொன்ன பிறகு இங்கே சின்னதாக ஒரு வேல் மட்டும் வச்சு தான் தரிசனம் பண்ணாங்க. அப்புறம் ஒரு சின்னதாக பார்த்திங்கன்னா மரகத கல்லாலான ஒரு முருகர் சிலை சின்னதாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிலை. இன்றைக்கி இந்த கோவிலை சுற்றி ரொம்ப பிரம்மாண்டமாக பார்த்திங்கன்னா சிற்ப வேலைப்பாடுகள் ரொம்பவே அருமையாக இருக்குது. நிறைய பக்தர்கள் இந்த இடத்துக்கு வராங்க. மேலே இருந்து நம்ம பார்க்கும் பொழுது மேல்மருவத்தூர், அச்சராப்பாக்கம் இந்த சுற்றி இருக்க இடங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே பசுமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மேல்மருவத்திலேருந்து பயணம் செய்யும் பொழுது குறைஞ்சபட்சம் ஒரு 10 கிலோமீட்டர்லேயே இந்த பெருங்கருணை அப்படின்ற இடம் வரும். வந்தீங்கன்னா இங்கே இருக்க மேலே இருக்க முருகரையும் தரிசிக்க மறக்காதீங்க, கீழே இருக்க முருகரையும் தரிசிக்க மறக்காதீங்க.
அங்கே போயிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த முருகர் பார்க்குறதுக்கு 42 அடியில் ரொம்பவே பிரம்மாண்டமாக காணப்படுறார். வந்தீங்கன்னா இங்கே இருக்க முருகரோடு சேர்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிறதும் சரி, மயில் வேல் ரெண்டோடு சேர்ந்து இங்கே முருகர் பார்க்குறது ரொம்பவே அழகாக இருந்தது. எப்பயுமே முருகர் சிலை தனியாக தான் பார்த்துருப்பீங்க, ஆனால் பெரிய வேல் பெரிய மயில் அப்படின்றது இங்கே இருக்கிற இந்த நடுப்பாணியில் தான் பார்க்க முடியும். எங்களுக்கு இந்த டேயில் இங்கே முருகரை பார்த்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. முதல் இடத்துக்கு நாங்கள் போனப்போ பார்க்க முடியல. இங்கே இந்த உயரமான முருகர் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது. ஸோ மலேசியாவில் இருக்க முருகர் மாதிரியே ரொம்ப அழகாக தத்ரூபமாக அந்த முக அமைப்புகள் ரொம்பவே கண்கவரும் வகையில் இருந்தது. பார்த்துட்டே நின்னோம், ரொம்ப பிரமிச்சு போயிட்டோம். அங்கே இருக்கிற குரங்குகள் சமத்தாக உட்காந்துட்டு இருந்தது. கையில் எடுத்துகிட்டு போனால் பழங்களெல்லாம் கொடுத்தோம். ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குரங்குகள் அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி சிலது கோபமாக இருக்கும், சிலது சாந்தமாக இருக்கும்னுவாங்க. சோளிங்கர் போனோன்னா அங்கே இருக்க குரங்குகள் ரொம்பவே கோபப்படும், அது ஏன்னு தெரியல. ஆனால் இந்த இருக்கிற குரங்குகள் ரொம்ப சாந்தமாக அமைதியாக உட்காந்துட்டு இருந்ததுங்க. நம்ம கையில் பழம் கொடுத்தோன்னே அழகாக சாப்பிட்டுதுங்க. ஸோ பெரிய மனசு இல்லாமல் அங்கே இருக்க முருகரை ரசிச்சுட்டு அடுத்தது நாங்கள் பார்த்திங்கன்னா அச்சரப்பாக்கம் ஆச்சிபுரீஸ்வரர் கோவில் போகலான்னு பார்த்தோம். இருந்தாலும் திருவண்ணாமலையில் கூட்டம் அதிகமாக இருக்கும். முதல்ல அங்கே தரிசனம் செய்துட்டு வரும்போது ஆச்சிபுரீஸ்வரர் தரிசிப்போம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். திருவண்ணாமலை மலையை பார்த்தபடியே நாங்கள் அப்படியே இந்த இறங்கிட்டே இருந்தோம். ரொம்பவே அற்புதமாக இருந்தது. உள்ள காலடி எடுத்து வைக்கும்போது வெயில் எங்கேயுமே இல்லை. நல்லா பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான ஒரு தட்ப வெப்பநிலை. இந்த சூழ்நிலையில் மலை நடக்கிறதும் சுற்றி வர்றதும் தரிசனம் செய்கிறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு பேசிட்டு வந்தோம். அடுத்தபடி இங்கே நம்ம நேராக கோவிலுக்கு வேனில் போக முடியாது. இதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு இடம் மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்க்கிங் ஏரியான்னுட்டு. அங்கே டூரிஸ்ட் வேனாக இருந்தாலும் பஸ்ஸாக இருந்தாலும் நிறுத்திட்டு ஒரு 20 ரூபா கொடுத்து ஷேர் ஆட்டோ இது ஏறி வந்தீங்கன்னா ராஜகோபுரம் கிட்டே விட்டுருவாங்க. அப்புறம் நம்ம உள்ளே போய்ட்டு சுவாமி பார்த்துட்டு வந்துட்டு அங்கேருந்து ஒரு 20 ரூபா கொடுத்து ஷேர் ஆட்டோ ஏறி திருப்பி நம்ம பார்க்கிங் ஏரியா போய்ட்டு அங்கே வேன் எடுத்துகிட்டு தான் நம்ம மலையை சுற்றி வரணும். ஸோ ரொம்ப டிராஃபிக் அதிகமாகிடக்கூடாதுன்னு இந்த சிஸ்டம் இங்கே திருவண்ணாமலையில் இருக்குது. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியாவில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 20 ரூபா கொடுத்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி இங்கே வந்து இறங்கிட்டு உள்ள சாமியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்து திருப்பி இங்கே ஷேர் ஆட்டோவில் ஏறி நாங்கள் பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியா போனோம். ஸோ இங்கே இருந்துட்டு இந்த மலையை ரசிக்கிறது ரொம்பவே அற்புதமாக இருந்தது. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் காண கண்கொடி வேண்டும்னு சொன்னோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே இருக்க ஏகாம்பரநாதர் சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய சிவாலயங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளேயே இருக்குது. அடுத்தபடி இந்திரலிங்கம் இங்கே தரிசிச்சுட்டு தான் அடுத்த 9 கோவில்கள் நமக்கு கண்டினியூவாக துவங்கும். மறக்காமல் இந்த ஆலயத்துக்கிட்ட இருக்க இந்திரலிங்கம் இதை பார்த்துட்டு நீங்கள் சுற்றி வரும்போது தான் 8 லிங்கங்கள் தரிசிப்பீங்க. அதை கண்டிப்பாக மறக்காதீங்க. இன்றைக்கி அலங்காரங்கள் ரொம்பவே அற்புதமாக இருந்தது. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஆலயத்துக்கான தனி வீடியோ நாங்கள் உள்ளே என்னென்ன சுற்றி பார்த்தோம் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதிவு வரும். கண்டிப்பாக அந்த பதிவு பார்க்கணும் போது மறக்காமல் விஜய் தியாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தபடி நாங்கள் வேன்லேயே பார்த்திங்கன்னா கிரிவலம் வந்தோம். இந்த இடத்துல இறங்கி எங்கெங்கே ஒவ்வொரு லிங்கத்தையும் தரிசிச்சுட்டு அடுத்தபடி நாங்கள் ஒவ்வொரு கோவிலாக போக துவங்கணும். இந்த நேரத்துலேயே நிறைய பேர் நடந்தும் பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்தாங்க. யமலிங்கம் இங்கே தான் நம்ம முதல் தரிசனம் பண்ணுறோம். இதை மாதிரி அடுத்தடுத்த லிங்கங்கள் ஒன்று ஒன்றா நம்ம தரிசிப்போம். உங்களுக்கு கிரிவல பாதையில் இருக்க சிவலிங்கங்கள் என்னென்ன, அங்கே என்னென்ன சிறப்புகள், எந்தெந்த ராசிக்காரர்கள் அங்கே தீபம் ஏற்றும் பொழுது என்னென்ன பலன், இது பார்த்திங்கன்னா அடுத்த பதிவு உங்களுக்கு தனியாக வரும். கிரிவல பாதையில் இருக்க கோவில்கள் பற்றியது. கண்டிப்பாக அந்த பதிவை தனியாக பார்க்கணும் அப்படின்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க, இதுவரையும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூவாக பார்த்திங்கன்னா வரும். எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த லிங்கத்துக்கு சிறப்பு வழிபாடு செய்யும்பொழுது பலன் அதிகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேச ராசி நிருதி லிங்கம், ரிஷப ராசி இந்திரலிங்கம், மிதுன ராசி பார்த்திங்கன்னா ஈசானிய லிங்கம், கடக ராசி வாயு லிங்கம், சிம்ம ராசி அக்னி லிங்கம், கன்னி ராசி ஈசானிய லிங்கம், துலா ராசிக்காரங்க இந்திரலிங்கம், விருச்சிக ராசிக்காரங்க யமலிங்கம், தனுசு ராசிக்காரங்க குபேரலிங்கம், மகர ராசிக்காரங்க வருணலிங்கம், கும்பராசி வருணலிங்கம்,
அடுத்தபடி மீன ராசி குபேரலிங்கம். ஸோ கும்பராசி நல்லா இருக்கணும் இந்த வருஷம் முழுக்கணிட்டு நான் தேங்காய் உடைச்சிட்டு வந்தேன் வருணலிங்கத்துக்கு. ஸோ உங்கவுங்க ராசிக்கு என்னென்ன அப்படின்னு இதில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அங்கே தேங்காய் உடைச்சி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இந்த வழி நெடுகும் நிறைய குரங்குகள் பக்கத்தில் மலை இருக்கிறதால அங்கேருந்து இறங்கி வருது. இந்த பாதையில் செல்லக்கூடியவங்க அங்கங்கே பார்த்திங்கன்னா உணவுகள் போடுறாங்க. இதை மாதிரி நிறைய பக்தர்கள் நடந்தும் பார்த்திங்கன்னா போகிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இது நடக்க முடியாதுன்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிடுவாங்க. அதை மாதிரி போகாதீங்க. ஷேர் ஆட்டோவுக்கு 150 ரூபா ஒரு ஆளுக்கு கொடுத்தீங்கன்னா இதை மாதிரி நிறுத்தி இங்கே காட்டிட்டு அவங்களே ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. கண்டிப்பாக ஆட்டோவில் போயிட்டு நீங்கள் தரிசனம் செய்யுங்க. அடுத்தபடி இங்கே இருக்க அம்மன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன கோவில்னு சொல்லிட்டு சிலர் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. ஆமாங்க, இது பார்த்திங்கன்னா மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயம். தரிசித்து பக்கத்தில் இருக்க இந்த அம்மனையும் தரிசிச்சுட்டு நாங்கள் அடுத்த டூரை பார்த்திங்கன்னா துவங்கிட்டோம். அங்காளம்மன் ஆலயம் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கும். அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் குலதெய்வமாக இருக்குது அப்படின்றவங்க அங்காளம்மா போற்றி அப்படின்னு கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. இந்த தரிசனம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னோட வந்திருந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தை இப்போ தான் முதன்முறை பார்க்குறாங்க. ஸோ நாங்கள் 3 ஆலயத்தை இன்றைக்கி ஒரே நாளில் சுற்றி பார்த்தோம். இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ இதை மாதிரி மகளிர் மட்டும் தனியாக பயணம் செய்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்த பதிவுகள் பார்க்குறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் தியாக்ஸ் சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.